20லேருந்து 25 கிண்டாலாவது ஒரு ஏக்கருக்கு விளைஞ்சால் தான் விவசாயிகளுக்கு இன்றைக்குள்ள விலைவாசிகளுக்கு கட்டுப்படி ஆகும். விவசாயிகள் வாழ்ந்தால் தான் உலகம் வாழணுங்கிறது எப்போத்திருந்து நாங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்ம தான் செஞ்சுக்கிடணும், நமக்கு யாரும் வந்து செய்ய போகிறது கிடையாது. அது முடிவு ஆகிப்போச்சு. யாருமே செய்ய மாட்டாங்க, சும்மா பேச்சளவுக்கு தான் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். கோவில்பட்டி பக்கத்தில் 7000 மண் ரோட்டில் மடத்துப்பட்டிங்கிற ஊரில் இருந்து பொண்ணு நேச்சுரல் ப்ராடக்ட்டில் இருந்து பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி பருத்தி போட்டிருந்தோம். அந்த பருத்தி கூடமும் மழை காலத்தில் நமக்கு ஒரு ஏக்கராவுக்கு ஒரு 32 கிண்டால் விளைஞ்சிருந்தது. அதவே திருப்பி பழைய வெடி கொஞ்சம் உரம் வச்சு பழைய வெடி நட்டாமல் செய்யாமல் அதவே கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு உத்தேசத்தில் கொஞ்சம் உரம் வச்சு தண்ணியை விட்டு மருந்தடிச்சுக்கிட்டு இருந்தோம். அதுவும் இப்போ ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதாவது மருகாம்பு மாதிரியே தெரியல. ஏன்னா அது நாங்கள் 4 அடி 2 அடி அந்த மாதிரி வச்சுருந்தோம். அது மொத்தத்துக்கு மூடிக்கிடுச்சு. இப்போ உள்ளே போகிறது அப்பவும் உள்ளே போக முடியல, இப்போவும் உள்ளே போக முடியாமல் தான் இருக்குது. ஆனால் இது காய் நிறைய பிடிச்சிருக்கு. அப்போ காய் பெருசாக இருந்தது, இப்போ கொஞ்சம் காய் சிறுசாக இருக்குது. ஆனால் கொப்புக நிறைய காய் பிடிச்சிருக்கு இப்போது. அப்போ ஒரு கொப்புக்கு ஒரு 5 காய் 6 காய் நமக்கு வெடிக்கிற லெவலில், அது 10 பழம் கூட எடுக்கிறத தவிர இந்த கொனையில் இருக்கிற பழமெல்லாம் உதிர்ந்து போகுது. உதிர்ந்து போய் ஒரு கொப்புக்கு ஒரு 5 காய் 6 காய் வர்ற மாதிரி தான் நமக்கு அந்த 32 கிண்டால் கணக்கு வந்தது. அது நம்ம 4க்கு 2 வச்சுருந்தோம். இப்போ மாசிப்பட்டத்தில் நம்ம ஆளுங்க நிறைய பேர் பறித்து போடுவாங்க அப்படிங்கிறதுக்காக நாங்கள் மாசிப்பட்டத்தில் விடாமல் நட்டுறதுக்கு ரெடியாக இருந்தோம். நட்டியும் வச்சுருக்கோம். இங்கே என்ன பண்ணோம்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி நம்ம பறித்து போடுறப்போ இந்த உரமெல்லாம் எதுவும் கலந்து ஒன்றும் போடலை. அதாவது எல்லா விவசாயம் பண்ணுற மாதிரி நாங்களும் இங்கே திடீர்னு இவங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒன்று காமிக்கணும். ஏன்னா இவங்களுடைய மகசூல்னால் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஏதாவது ஒன்று செய்வோம்ன்ட்டு நாங்கள் உடனே ஒரு முடிவெடுத்து செய்ய வேண்டியது வந்தது. இப்போ என்ன பண்ணோம், அப்போ 4க்கு 2 வச்சுருந்தோம். நம்ம ஆளுகள்லாம் 2 அடி கூட வைக்க மாட்டாங்கிறாங்க, 1.5 அடிக்கு 1 அடி வச்சுக்கிட்டுறாங்க. அது ஒரு கொப்பு போன மாதிரி போய் ஒரு 10 காய் தான் கெட்டுது. அதுக்கு மேலே அது வரலை. சரி, அது வந்ததோ போனதோ எனக்கு அது தெரியாது. ஆனால் இவங்களுடைய மகசூலை பார்த்தோம்னு சொன்னோம்னா, ஒரு 5 கிண்டாலிருந்து 8 கிண்டால் கூடனா ஒரு 10-12 நல்ல விதமாக தமிழ்நாட்டில் எடுத்திருந்தால் ஒரு 12 கிண்டால், யாரோ ஒருத்தர் 15 கிண்டால் எடுத்திருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்லலை. இது நமக்கு போதுமானது கிடையாது. நமக்கு குறைஞ்சது ஒரு 20லேருந்து 25 கிண்டாலாவது ஒரு ஏக்கருக்கு விளைஞ்சால் தான் விவசாயிகளுக்கு இன்றைக்குள்ள விலைவாசிகளுக்கு கட்டுப்படி ஆகும். இந்த 10 கிண்டால் 12 கிண்டால் 15 கிண்டால் எல்லாமே 15 கிண்டால் எடுத்தால் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் மிஞ்சும். 10 கிண்டால்லாம் எடுத்தான்னா ஒன்றுமே மிஞ்சாது. ஏன்னா அதுக்கு தான் சரியாக போகும். நம்ம பிழப்பே அது மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு தடவை வெள்ளாமை வைக்கிறது, அது அடுத்த தடவை விதைக்கிறது கூட காசு இல்லாத ஒரு நிலைமைக்கு ஏகப்பட்ட விவசாயி இருந்து கடன் தான் வாங்கிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்தளவில் நான் நல்ல ஒரு பயம் இல்லாமல் சொல்லணுமுன்னா, ஒவ்வொரு விவசாயியும் கடன் தான் வாங்கிட்டு இருக்கான தவிர இவங்களுக்கு ஒன்றும் மிச்சமாகலை. இது நான் ஆந்திராவுக்கு போய் ஒரு 40 வருஷம் ஆகிப்போச்சு. அங்கே போய் எல்லா வெள்ளாமைகளும் நல்லா தான் பண்ணணும், நல்லா செஞ்சோம். நல்ல கடவுள் புண்ணியத்தில் உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலேயும் நான் நல்ல முறையில் வளர்ந்து வந்துட்டேன்.
இங்கே வந்து சரி நான் போய் ஒரு 40 வருஷம் 35 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு ஆந்திராவுக்கு போய். அங்கே போய் எல்லா வெள்ளாமைகளையும் நல்ல முறையிலேயே வச்சு எல்லாம் நல்லா விளைய வச்சு இதுக்கப்புறம் எனக்கு மனசில் ஒன்று தோணிச்சு, சரி நம்ம என்ன தான் இருந்தாலும் கூடமும் தெலுங்கானாவுக்கும் ஆகட்டும் ஆந்திராவுக்கும் ஆகட்டும் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சிட்டோம். இனி தமிழ்நாடு விவசாயிகளுக்கு ஏதாவது ஒன்று செய்யணுங்கிற ஒரு உத்தேசத்தில் தான் அங்கேருந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து மடத்துப்பட்டியில் கொஞ்சம் இடம் வாங்கி இப்போ ஃபேக்ட்ரியும் போட்டிருக்குறோம். ஒரு 54 ஏக்கரில் நம்ம விவசாயமும் பண்ண போகிறோம். அதில் பண்ணிக்கிட்டு இருக்கிறதில் தான் இந்த பருத்தியும் இப்போ இந்த வெயில் காலத்தில் போடணுங்கிறது உத்தேசத்தில் போட்டிருக்குறோம். இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னோம்னா ஒரு மொத்தம் 24 லைனில் 4 பாகமாக பிரித்து ஒரு 6 லைனுக்கு ஒரு 100 கிராம் ஒரு செடிக்கு நம்மளுடைய உரத்தை வச்சுருக்குறோம். ஒரு 6 லைனுக்கு ஒரு 125 கிராம் வச்சுருக்கோம், 150 அந்த மாதிரி இங்கே நம்ம தனித்தனியாக பிரித்து வச்சுருக்குறோம். ஏன்னு சொன்னோம்னா எவ்வளவு உரம் வச்சா எவ்வளவு இது காய்ப்பு நமக்கு வருதுன்னு பார்க்குறதுக்காகத்தான் நம்ம அதை பண்ணியிருக்கிறோம். 2வது தடவை வந்து இங்கே வந்து நாங்கள் கொஞ்சம் தைரியம் பண்ணி சரி எதுவும் நம்ம முன்னாடி யாராவது ஒருத்தர் காமிச்சா பின்னாடி நம்ம ஆளுங்க வருவாங்க, அவங்களுக்கு ஒரு லாபம் வருங்கிறதுனால தான் நாங்கள் ஒரு மொத்தம் 24 லைனில் ஒரு 12 லைன் என்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னோம்னா 4க்கு 4 வச்சுருக்குறோம். இன்னொரு 12 லைன் வந்து 4க்கு 3 வச்சுருக்கேன். இடைவெளி நான் சொல்கிறது இடைவெளி. இப்போது 4க்கு 4ல் கொஞ்சம் நல்ல காய் பெருசாக இருக்குது, நிறைய காய் பிடிச்சிருக்குது. 4க்கு 3லையும் பிடிச்சிருக்குது, கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி. ஏன்னா அது கொஞ்சம் வெரைட்டி, வேறு வெரைட்டி, இது வேறு வெரைட்டி. இந்த வெரைட்டியும் அங்கே அந்த லாஸ்ட்டில் ஒரு லைன் வச்சுருக்குறோம், அந்த வெரைட்டியும் ஒரு லைன் வச்சுருக்குறோம். அதாவது 6 லைன் வச்சுருக்குறோம். இது நமக்கு எந்த வெரைட்டியில் எவ்வளவு மகசூல் வருது, இடைவெளி எவ்வளோ விட்டால் எவ்வளோ மகசூல் வருதுன்னு பார்க்குறதுக்காகத்தான் இதை நாங்கள் வச்சுருக்குறோம். இப்போ வரைக்கும் மாத்திரம் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆனால் நீங்கள் சரி வீடியோவில் பார்த்தாலும் கூடவும் ஒரு கொப்பு வந்தோன்னா அந்த கொப்பில் ஒரு லைனாக ஒரு காய் அந்த மாதிரி தான் ஒரு 5-6 காய் வரும். அதுக்கப்புறம் இந்த பூ பழம் இருக்கும், அது ஊந்து போகும். ஆனால் தீனி கிடைக்காம அது ஊந்து போகுது அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் இங்கே நாங்கள் அதாவது அந்த கிராம கூட நிறுத்து போட்டு ஒரு செடிக்கு 150 கிராம் லாஸ்ட்டு மூமெண்ட்டு போகிறப்போ 150 கிராம் 100 கிராமில் ஆரம்பித்து 150 கிராம் வரைக்கும் வச்சுருக்குறோம். இது எப்படி வருது, எவ்வளவு மகசூல் வருது அப்படிங்கிறத நம்ம இந்த பருத்தி வெடித்ததுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். ஏன்னா போன தடவை போட்ட பருத்தி நமக்கு வெடிப்பு வந்துருச்சு, நம்ம இத்தனை கிண்டால் ஆச்சுன்னு சொல்ல முடிஞ்சது. இது வந்து கடைசி முடிவு வரைக்கும் எவ்வளோ வருது என்கிறத பார்த்துக்கிட்டு நம்ம இதை சொல்ல முடியும். இது வந்து இங்கே வந்து நம்ம இப்போ பருத்தி போட்டு என்ன சொன்னாலும் கூட நம்ம வந்து புரட்டாசி மாதம் அதுக்குள்ளேயே இது எல்லாமே காய்ப்பு வந்துடும். வந்ததுக்கப்புறம் குறைஞ்சது நான் இப்போ கொஞ்சம் இடத்துக்கு போயிருக்கிறேன். நேற்று கூட ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். கொஞ்சம் பக்கமாக தான் நட்டுறாங்க. பக்கமாக நட்டினோம்னா என்ன ஆகும்னு சொன்னோம்னா சூரிய தசமிக்காக செடி உயரமாக வளரத்தான் வளருமோ தவிர அது வந்து காய் பிடிப்புக்கு தன்னுடைய புத்தியை அதை முதல்ல காப்பாற்றிக்கிடணும். அதுக்கப்புறம் காய் வைக்கிறது செய்கிறது அது பின்னாடி பார்த்துக்கிடும். அதனால் அது உயரமாக வளரத்தான் வளருமோ தவிர நம்ம காய்ப்புக்கு வராது. அதனால் கொஞ்சம் நீங்கள் அகலமாக வச்சுக்குங்க. ஒரு வேளை உங்களுக்கு ஒரு பயம்னு இருந்ததுன்னா பழசும் வச்சுருக்கோம், 4க்கு 2 வச்சுருக்குறோம், 4க்கு 4 வச்சுருக்குறோம், 4க்கு 3 வச்சுருக்குறோம். ஒரு வேளை பறித்து விவசாயம் பண்ணுறவங்க வந்து நீங்கள் அதை பார்த்து விட்டீங்கன்னு சொன்னோம்னா உங்களுக்கு ஒரு தைரியம் வருமுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் வைக்கிறோம். இதை பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து மகசூல் நிறைய எடுத்து நீங்கள் வாழணும். விவசாயிகள் வாழ்ந்தால் தான் உலகம் வாழணுங்கிறது எப்போத்திருந்து நாங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆந்திராவிலையும் ஒரு 30 வருஷமாக கூப்பாடு போட்டுக்கிட்டு தான் கிடக்கிறோம். இப்போ இங்கே வந்ததுக்கப்புறமா அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம நல்லா இருக்கணும். நம்ம நல்லா இருந்தால் தான் நாடு நல்லா இருக்க முடியும். நம்மளே ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னு சொன்னோம்னா படைச்சவன் கடவுள் தான், நான் அதை ஒத்துக்கிட்டுறேன் நான். ஆனால் அவர் படைச்சி விட்டுட்டார். இங்கே சாப்பாடு போடுறவங்க விவசாயி தான் சாப்பாடு போடணும். விவசாயி நல்லா இருந்தால் தான் நாடு நல்லா இருக்குங்கிறது எல்லோரும் புரிஞ்சுக்கிடணும். சரி, பல பேர் பல விதமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் கூடவும் நாங்கள் வந்து இங்கே வந்து எதில் நிறைய சத்துக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு உச்சத்தில்
அந்த காலத்திலே சொல்லி வச்சாங்க, ஆயிலை சாப்பிட்டோம்னா கொழு பிடிக்கும்னு சொன்னாங்க. சரி, மனுஷன் சாப்பிட்டு போட்டு சும்மா இருப்பான், இவனுக்கு கொழு பிடிக்கும். செடி கொடுத்தா எப்படி இருக்குங்கிறது தான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு ஒரு யோசனை வந்து, அந்த யோசனை பிரகாரம் செஞ்சு இன்றைக்கி இவ்வளோ தூரம் நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு நான் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு இன்னொன்று நான் சொல்லிக்கிட்டு, நம்ம சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய ஆள் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் கூடவும் நான் கற்றதை மற்றவனுக்கு சொல்லிட்டு போகணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் வெறும் ஆர்கானிக்குன்னு போய் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துக்கிடாதங்க. நீங்கள் எந்த உரமாவது வைங்க, எங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. ஆனால் மகசூல் நிறைய வரணும். மகசூல் வர்றதுக்கு என்னென்ன இருக்குதோ அந்த உத்திகளையெல்லாம் நீங்கள் கையாண்டுக்குங்க. ஏன்னு சொன்னால், ரொம்ப நாளாக நீங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு எனக்கு கிடையாது. இருந்தாலும் கூடவும் நம்ம வாழணும். நம்ம வாழ்ந்ததுக்கப்புறம் மற்றது சமாச்சாரம். நிறைய மகசூல் வர்றதுக்கு உங்களுக்கு என்னென்ன வழிமுறை இருக்குதோ அந்த உரங்களெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிக்கிங்க. ஏன்னு சொன்னோம்னா, நான் ஆர்கானிக்கலியாக பண்ணுறேன், நான் உரம் போட மாட்டேன், அந்த உரம் போட மாட்டேன், இந்த உரம் போட மாட்டேங்கிற வேலையே வேண்டவே வேண்டாம். இங்கே இன்னொரு பெரிய முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிக்கிறதுக்கு இஷ்டப்படுறேன். ஏன்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்சதை நான் மற்றவனுக்கு சொல்லிடணும். அதை என் மனசுக்குள்ளே வச்சுருந்தோம்னு சொன்னோம்னா ரொம்ப கஷ்டமாகும். நீங்கள் எந்த உரத்தை கீழே பூமியில் போட்டிங்கன்னா, பூமியில் இருக்கிற பாக்டீரியா, இப்போ நைட்ரஜன்னு வச்சுக்கங்களேன், இப்போ நீங்கள் யூரியாவே போட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன், யூரியா வந்து உடனுக்குடன் செடி கிடைக்காது. ஒரு 7 நாள்லேருந்து 10 நாளைக்குள்ளே செடி பச்சை விடுக்கும். அதனால் வரைக்கும் என்ன பண்ணுது, இப்போ நான் யூரியா போட்டியில் தண்ணி விடுறப்பமே அது போய் செடிக்கு போய் சேர்ந்துடணுமில்ல, சேராது. பூமிக்குள்ளே இருக்கிற நைட்ரஜன் பாக்டீரியா இந்த நைட்ரஜன் உரத்தை கரைச்சி செடி கொடுத்தா தான் செடி எடுத்துக்கிடும். அதனால் நான் இந்த உரம் போடுங்க அந்த உரம் போடுங்கன்னு சொல்ல வரல. கூடியமான வரைக்கும் அந்த உரங்களை, ரசாயன உரங்களை கம்மி பண்ணிக்கிட்டு நம்ம உரங்களை நீங்கள் போடுறதுக்கு உண்டான வழியை பாருங்கள். ஏகப்பட்ட பேர் தமிழ்நாட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் பின்னாக்கு கரைசலெல்லாம் கரைச்சி விடுறோம்னு ரொம்ப சந்தோஷம். அதே சமயத்தில் பின்னாக்கு கரைசல் எவ்வளோ விடுறீங்க, அந்த செடி எவ்வளோ தேவை இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லா தான் இருக்கும். இன்னொரு விஷயத்தையும் சொல்ல போகிறேன். எல்லாருமே நம்ம பின்னாக்கு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சப்போஸ் பின்னாக்கு விலை ஏறத்தான் செய்யும். பின்னாக்கு விலை ஏறுறப்போ அது நமக்கு தான் நல்லது. ஏன்னு சொன்னோம்னா, நம்ம தானே எல்லாமே விளைய வைக்கிறோம். அது ஏறுறப்போ முன்ன எதையும் ஏற்றிக்கிடணும் இல்லை. அதனால் நமக்கு அதை நமக்கு நாமேன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்த மாதிரி நம்மக்கிட்ட விளையிறத வச்சுக்கிட்டு நம்ம உரமாக்கிக்கிடணுங்கிறது தான் எங்கள் கடைசி முடிவு. அது இப்போதைக்கு நமக்கு எல்லாமே அவ்வளவு கிளியராக செய்ய முடியாதனால இன்னும் கொஞ்சம் நாளைக்குள்ளே அதை செய்கிறதுக்கு உண்டான வழியை பார்த்துருவோம். அது வரைக்கும் நீங்கள் ஏதோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல உரங்களை போட்டுக்கிட்டு நீங்கள் விவசாயம் பண்ணிக்கிடணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. நான் தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே நிறைய இருக்கிறது வந்து, சில ஏரியாவில் வாழை தான் நிறையா இருக்குது, சில ஏரியாவில் தென்னை மரங்கள்லாம் ரொம்ப நிறைய வச்சுருக்காங்க. தேங்காயினாலே கிட்டத்தட்ட தமிழ்நாடும் கேரளாவும் ஸ்ரீலங்கா தான் இருந்தது. ஸ்ரீலங்காவில் மொத்தம் தேங்காய் ஒன்று கூட இல்லாமல் போயிடுச்சு. ரொம்ப ஒரு செடிக்கு ஒரு வருஷத்துக்கு அதாவது ஒரு தடவை பிடுங்கணும்னா ஒரு 5 காய் அந்த மாதிரி நான் பார்த்தேன். ஒவ்வொரு செடியில் மொத்தமே எதுவுமே இல்லை. ஏன்னா அது அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஆர்கானிக்னு போய் ஸ்ரீலங்கா மொத்தத்துக்கு போயிடுச்சு. மற்ற தேசங்களுக்கு போகிறப்போ வந்து அவங்க வந்து ஆர்கானிக்கை பெருசாக கையில் எடுத்துக்கிடல. அவங்க வந்து ரசாயனத்தை தான் போடுறாங்க, நிறைய ரசாயனங்களை போடுறாங்க. நிறைய போட்டு நிறைய மகசூல் எடுக்கணுங்கிறது அவங்களோட கொள்கையாக வச்சுருப்பாங்க போல் இருக்குது. நம்ம தான் சரி ரசாயனங்களை போட்டோம்னா மனுஷங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆர்கானிக்கில் கொஞ்சமாவது நம்ம தான் ஆர்கானிக்கில் பண்ணுறோம். இன்னொரு தடவை நீங்கள் கீழே என்ன போட்டாலும் எல்லாமே ஆர்கானிக்காக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் தான் செடி எடுத்துக்கிடுமே தவிர கெமிக்கலாக எடுத்துக்கிடாது. மேலே தெளிக்கிறது மாத்திரம் கூடியமான வரைக்கும் நம்ம ஆர்கானிக்கில் பண்ணிக்கிட்டால் நல்லா இருக்குமுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அதுக்கு நாங்கள் எல்லாமே பண்ணி தான் வச்சுருக்குறோம்.
100க்கு 99% நம்ம போயிட்டோம். நாங்கள் போயிட்டோம். மற்றவங்களுக்கு அது சாத்தியமாச்சோ சாத்தியமாகலையோ எல்லாருமே இடைதால அது இதுன்னு தான் அடிக்கிறாங்க. அதில் வந்து கண்ட்ரோலான சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கெமிக்கல் அடித்து ஜனங்களை அதனால் நோய் வருதுங்கிறப்போ அது மாதிரி நம்ம வாழ்கிறதுக்காக மற்றவங்கள கொடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயமும் கூடாமோ. நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், கொஞ்சம் ஆர்கானிக்குங்கிறப்ப கொஞ்சம் கிட்ட அடிச்சுக்கிடலாம். அதுக்கு எல்லாமே நாங்கள் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்குறோம். ஒரு வேளை நான் கம்ப்ளீட்டாக ஆர்கானிக்கில் தான் பண்ணுவேன், ஆர்கானிக் பண்ணுறப்ப எனக்கு எந்த விதமான பாதக சாதக வந்தாலும் நான் ஏற்றுக்கிட்டுறேன்னு சொன்னவங்களுக்கு நம்ம கம்ப்ளீட்டாக ஆர்கானிக்கு கொடுக்குறதுக்கு எல்லா ஏற்பாடும் இங்கே நம்மளால் பண்ண முடியும், பண்ணி வச்சுருக்குறோம். ஆனால் ஒன்று இந்த புழு மாத்திரம் போக மாட்டேங்குது. அதுக்கு எல்லாமே தேடிக்கிட்டு இருக்கோம். அந்த புழு வரைக்கும் மாத்திரம் நாங்கள் இன்ஆர்கானிக்கில் நாங்கள் செழிச்சுக்கிட்டுறோம். மற்றதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஆர்கானிக் தான். ஆனால் இங்கே வந்து உரமத்திரம் போடுறது இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி உரமத்திரம் போடுறது கிடையாது. கீழே போடுற வரைக்கும் ஆர்கானிக்கில் நம்ம 100க்கு 200% முன்னாடி போயிட்டோம், உலகத்தில் யாரும் போகாத அளவுக்கு. ஏன்னு சொன்னோம்னா, எண்ணெயில் நல்ல கொழுப்பு சத்து இருக்கிறதுனால நாங்கள் முதல்ல எண்ணெயை கண்டுபிடிச்சி செடிகளுக்கு கொடுக்கணுங்கிறதுனால இன்றைக்கி இவ்வளோ பச்சை பசேருன்னு இவ்வளோ பெருசாக செடி வர்றது, இவ்வளோ காய் வர்றது காரணம் எண்ணெயை தான். நான் எண்ணெய்ன்னு சொன்னோன்னே எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னோம்னா, சரி எங்ககிட்ட எண்ணெய் இருக்குது நாங்கள் கலந்துக்கிட்டுறோம்ன்ட்டு. நாங்களும் ஒரு காலத்தில் உங்களை மாதிரி தான் கலந்து தான் போட்டோம். ஆனால் இந்த ஒரு ஈல்டு அதில் வர்றதில்லை. ஏன்னா இதை வந்து நம்ம கலக்கிறப்ப வந்து ரொம்ப நேரம் மிஷினை வச்சு கலக்கிறோம். அதனால் தயவு செஞ்சு நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னோம்னா, நீங்கள் வாங்கணும்னு நான் சொல்ல வரல. ஒரு வேளை யாருக்காவது நல்ல மனசு இருந்து நிறைய ஈல்டு எடுக்கணும்னு சொன்னோம்னா இந்த எண்ணெய்களையே உபயோகப்படுத்திக்கிட்டோம்னா, ஏன்னா நிறையா போகிறப்போ கொஞ்சம் நம்ம கூடாமல் ஒரு காலத்தில் காசு கூட கம்மி பண்ணிக்கிடலாம். ஏன்னா நாங்கள் இங்கே வந்து எல்லாமே நம்ம சொந்தத்தில் தான் எண்ணெய் தயாரிக்கிறோம். மனுஷங்கள் சாப்பிட்றதாவது கொஞ்சம் அப்படி இப்படி சோடையாக போட்டு எண்ணெயை அரைச்சி கொடுத்துட்றோம். இங்கே நம்ம பண்ணுறது வந்து, ஏன்னா மனுஷன் பேசுவான், இவன் எண்ணெய் நல்லா இல்லை அது நல்லா இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் செடி எதுவுமே சொல்லாது. அதனால் நாங்கள் அதுக்கு ரொம்ப திரட்சியான பருப்புகளை வாங்கி தான் இங்கே நம்ம எண்ணெய் ஆட்டி செடிகளுக்கு கொடுக்குறோம். அந்த மாதிரி கொடுக்க போய் தான் இவ்வளோ ஒரு வளர்ச்சி இருக்குதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். யாருடைய அபிப்பிராயம் அவங்களுக்கு. பறிச்சு வச்சுருக்குறோம், வாழை வச்சுருக்குறோம், மிளகாய். இதுக்கு முன்னாடி இப்போ இந்த வருஷம் வந்து மிளகாய் வந்து நாங்கள் மழை காலத்தில், ஏன்னா ஒரு காலத்தில் எங்கள் ஏரியா சாத்தூர் ஏரியா தான், சாத்தூர் சம்பான்னு சொன்னால் மிளகாயில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இப்போ வந்து இங்கே யாருமே மிளகாய் போடுறது இல்லை, எல்லாருமே பறித்து போடுறாங்க. இல்லைன்னு சொன்னோம்னா மக்காச்சோளம் போடுறாங்க. இந்த 2 வெள்ளாமையும் சரி இவங்க செய்கிற வெள்ளாமையே நம்ம ஏதாவது செஞ்சு காமிப்பாங்கிறதுக்காக தான் இப்போ பரிசையும் போட்டிருக்கோம், மக்காச்சோளம் போட்டிருக்கோம். மக்காச்சோளம் கிட்டத்தட்ட இந்த வருஷம் நமக்கு ஒரு 40 கிண்டால் வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு எடுக்கிற மாதிரி வந்திருக்கு. அதில் வந்து இந்த வருஷம் வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னு சொன்னால், இந்த மிஷினில் போட்டதுனால ஒரு இடத்துல விழுகாமல் போயினால கொஞ்சம் செடி எண்ணிக்கை கம்மியாகி போய் நமக்கு அந்த 40 கிண்டால் வந்தது. வர்ற வருஷம் ஆள் வச்சு நட்டி கரெக்டான பாப்புலேஷன் பண்ணி எவ்வளோ வருது, அதுக்கு எவ்வளோ உரம் வச்சுருக்குறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த மக்காச்சோளம் வரைக்கும் சொல்லிட்டோம்னு சொன்னோம்னா, இவங்க எல்லோரும் மக்காச்சோளம் போடுறதுனால இவங்க நல்லா இருப்பாங்கிற உச்சத்தில் இதை செய்கிறோம். இன்னொரு பெரிய விஷயம், நம்ம தான் செஞ்சுக்கிடணும். நமக்கு யாரும் வந்து செய்ய போகிறது கிடையாது. அது முடிவு ஆகிப்போச்சு. யாருமே செய்ய மாட்டாங்க, சும்மா பேச்சளவுக்கு தான் சொல்லுவாங்க. அதை செயலில் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது மாதிரி பழக்கமாகி போச்சு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு வேளை மழை பெஞ்சி பின்னாடி மழை இல்லாமல் போச்சுன்னு சொன்னோம்னா, நீங்கள் ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் வச்சுருக்கிறவங்க உங்கள் இடத்துல எந்த இடத்துல தண்ணி கடைசியில் போகுதோ அந்த இடத்துல ஒரு கசிவு நீர் குட்டை மாதிரி ஒன்று வெட்டி வச்சுக்கிட்டோம்னு சொன்னோம்னா, ஏதோ ஒரு 2 ஏக்கருக்காவது நமக்கு அந்த ஒரு 2 தண்ணிக்கு சரியாக போகும். அது போனாலே அதில் நிறைய மகசூல் எடுத்துக்கலாங்கிறதுக்காக நான் இந்த ஒரு ஐடியாவை சொல்கிறேன். அவங்களுடைய சௌகரியத்தை பார்த்துக்குங்க. ஏன்னா ஃபைனான்ஷியல் லெவல் எப்படி இருக்குதுன்னு தெரியல. அதுக்காக போய் ஃபைனான்ஸுக்காக போய் பேங்கில் போய் நிற்காதங்க. நீங்கள் விவசாயி யாருமே தயவு செஞ்சு பேங்கில் போய் நிற்காங்க. என்னடா இவன் இந்த மாதிரி சொல்லிட்டான், பிறகு எப்படிடா பிழைக்கிறது? பிழைப்போம், கண்டிப்பாக பிழைக்கிறதுக்கு உண்டான வழியெல்லாம் முதல்ல நாங்கள் செய்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் செய்யுங்க.
ஏன்னு சொன்னோம்னா நிறைய போடுறத விட கம்மியாக போட்டுக்கிட்டு நிறைய மகசூல் எடுத்தால் நம்ம பிழைப்போம்ங்கிறது. ஏன்னா 10 ஏக்கர் போட்டுக்கிட்டு ஒன்றுமே வராமல் ஒரு 10 குண்டால் கணக்கு போட்டு 100 குண்டால் எடுக்கிறத விட ஒரு 5 ஏக்கர் போட்டுக்கிட்டு 20 குண்டால் கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா அந்த உழுகிறது களை எடுக்கிற காசாவது மிஞ்சி போகுங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம்.